உயர் நீதிமன்றம் கொடுத்தது இல்ல. ஏன் அதை ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா? அதாவது சுமந்த் ரொம்ப நேரமா கைது. இப்ப இல்ல அண்ணா, நான் என்ன முடிச்சறேன், இன்னும் முடிக்கவே இல்ல. நீங்க அவர் இடையில வந்தாரு. இல்ல ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அண்ணன் இடையில வந்தாரு. அப்ப இந்த நீதிமன்றத்தால் மீண்டும் மீண்டும் காவல்துறையினுடைய குறைகள் சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த அரசு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தோற்று போய்விட்டது என்பது சகல துறைகளிலும் தெரிந்துவிட்டது. யாருக்கும் பாதுகாப்பு இல்லைங்க, யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. நீங்க எத்தனை போக்சோ வழக்குகள் வருதுன்னு பாருங்க. பள்ளிக்கூடங்களுக்குள்ள குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு திட்டம் அரசு புதுசா ஒரு செய்தியை இதை நம்ம சரி பண்ணுவோம் அப்படிங்கறதுக்கான முயற்சி ஒன்னு எடுத்திருக்கா இந்த அரசாங்கம்? எந்த இடத்துல நீங்க இதுல காவல்துறை உளவுத்துறை எல்லாம் குறை சொல்லி பயன் இல்லைங்க. அதை கையில வச்சிருக்கிற முதலமைச்சர் ஆசிரியர் பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுகிறாருன்னு தெரிகிற போது போக்சோ வழக்கு போடுறாங்க. அதற்கப்புறம் சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல. ஆனா போக்சோ வழக்கு போடுறாங்க, எத்தனை பேருக்கு மேல போடப்பட்டிருக்குது, இன்னும் எத்தனை பேர் போடப்படணுங்கிறது ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு கேள்வி. நீங்களும் கவலைப்படுறீங்க, நானும் கவலைப்படுறேன். ஆனால் அதை தாண்டி நான் என்ன கேட்கிறேன்னா, இது தடுக்கப்படுவதற்கு ஒரு அரசாங்கம் முனைந்து வேலை செய்ய வேண்டுமா இல்லையா? இதற்கு ஒரு உளவுத்துறை இறக்கி வேலை செய்யப்பட வேண்டுமா இல்லையா? அதுதான் உளவுத்துறை. சார் முடிங்க இடைவேளைக்கு போகணும் சார், சுருக்கமா. யார் இல்ல அதாவது ரெண்டு விஷயம் பேராசிரியர் கான்ஸ்டன்டின் சொன்னது இரு சமுதாயத்தினரிடையே ஒரு கலவரம் வெடிக்குது, அதை தடுத்தாதான் அதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது. மக்களுக்கு காவல்துறையிடம் சென்றால் நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும், அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அந்த அந்த இம்ப்ரெஷன் தான் காவல்துறை மிக முக்கியமாக மக்களுக்கு கொடுக்க வேண்டியது. நம்மளை தேடி ஒருத்தங்க வந்தாங்கன்னா அவங்கள நாங்கள் பாதுகாப்போம், அவர்கள் ஏதேனும் ஒரு கவலையுடன் ஒரு பயத்துடன் வந்தார்கள் என்றால் நமக்கு அந்த ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை, அது மிகவும் முக்கியம். கான்பிடன்ஸ். ரெண்டாவது, நிறைய கேசஸ்ல எதற்காக காவல்துறையை காப்பாற்றுவதற்காக இல்ல வேறு காரணங்களுக்காக அரசாங்கம் அப்பீல்ல போகணும். கள்ளக்குறிச்சி கேஸ் சிபிஐ கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு போட்டோம், என்ன இருக்கு, எதுக்கு நீங்க அதுக்கு போய் அப்பீல் போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு? அவர் என்ன பதில் சொன்னார்னா, நம் காவல்துறையை அரசாங்கமே டிஃபெண்ட் பண்ணல, மோசமான காவல்துறைன்னு சொல்லி. இல்ல அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உதாரணத்துக்கு பொள்ளாச்சி கேஸ் வந்துச்சு. பொள்ளாச்சி கேஸ் சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது முந்தைய அரசு அப்பீல் பண்ணி இதை கொடுக்க கூடாதுன்னு சொல்லலையே. நான் என்ன கேக்குறேன்னா, ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கும் அதே மாதிரி சிபிஐ கிட்ட ஒப்படைச்சாங்க. இல்ல இப்போ இந்த அண்ணா நகர் போஸ்கோ கேஸ்லயும் திருப்பியும் அப்பீலுக்கு போய் அப்போஸ் உச்ச நீதிமன்றம் அதுல சொன்னாங்க எஸ்ஐடி அப்பாயிண்ட் பண்ணுங்க, அது வேற விஷயம். பட் எதற்காக அரசாங்கம் காவல்துறையினர் யாருமே முதலமைச்சர் தான் இந்த தவறை செய்தார்னு யாராவது குற்றம் சாட்டுறாங்க?